Hi friends, நான் மகாலட்சுமி. இன்னைக்கு நாம மேக்ஸ்ல பேசிக் அல்ஜிப்ரால ஃபேக்டரைஸ் பார்ட் 3 பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பேசிக் அல்ஜிப்ரால இந்த ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம்ல வந்து நாம நார்மல் எல்லா சைனும் ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் எல்லா சைனும் ப்ளஸ்ஸாக இருந்தால் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ் டேர்மோட சைன் மைனஸு கான்ஸ்டன்ட் டேர்மு ப்ளஸ் அந்த சம்மும் நாம் போட்டோம் இல்லையா? இப்போ நாம் போடக்கூடிய பாயிண்ட் வந்து பாருங்கள், ரெண்டு சைன் மைனஸில் இருக்க போகுது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6. இப்போ பாருங்கள், எக்ஸ் டேர்மோட சைனும் மைனஸில் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மோட சைனும் மைனஸில் இருக்குது. ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட சைன் வந்து மைனஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே வந்து ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒன்று மைனஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சைன் நமக்கு மாறும். இப்போ பாருங்கள், இதே சம்மே வந்து இப்படியும் இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6ன்னு இருக்கலாம். இப்படி இருந்தாலும் நமக்கு ஃபேக்டர் எடுக்க முடியும். அப்பையும் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து ப்ளஸில் இருக்கணும், ஒன்று வந்து மைனஸில் இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டுக்குமே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதை பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்புறமேட்டு அது போட்டுக்கலாம். இப்போது இதில் 6 இருக்குது. ஸோ இப்போ நம்ம 6க்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கணும். ஸோ 1 into 6 இல்லையா? அகெயின் 2 into 3. இப்போது 1 6 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 5 வந்துடும். ஓகேங்களா? 2 3 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 5 கிடைக்கும். ஆனால் நான் போன சமம்ல உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ப்ளஸில் இருக்கணும். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்காது. ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒன்று மைனஸாக இருக்கணும். இப்போது 1 and 6 இருக்குது. 1ஐயும் 6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 வந்துடும், மைனஸ் சைன் வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா -1 +5 +6 போட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வந்திருக்குது? +5 கிடைக்கும் இல்லைங்களா? ஆனால் நமக்கு வேணுங்கிறது -5. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். 1 -6 போட்டோம் அப்படின்னா நமக்கு -5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி எடுத்து எழுதி பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட சென்டர் சைன் என்ன வந்திருக்கு அதை வச்சு நம்மளால் அந்த ஃபேக்டரை கரெக்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது நமக்கு வேணுங்கிற ஃபேக்டர் வந்து இப்போ நம்ம இந்த -6க்கு ஃபேக்டர் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன எடுக்க போகிறோம்? ஆட் பண்ணால் நமக்கு -5 வரணும். ஸோ நமக்கு வந்து +1 -6 1 into -6 போடும்போது -6 வந்துடும். 1 + -6 போடும்போது நமக்கு -5ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இப்போது ஃபேக்டராக எடுத்து எழுதலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன எடுத்திருக்கோம்? 1x வந்துருக்கு. 1x வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ +1x மைனஸ் 6x மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் காமன் வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் வெளியே எடுக்க முடியும் இது ரெண்டுலேயும். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்துட்டோம்னா மிச்சம் எக்ஸ் இருக்கும், சென்டர் சைன் ப்ளஸில் இருக்குது, இங்கே மிச்சம் 1 இருக்கும். 1x தான் இருந்துச்சு, எடுத்துட்டோம். ஸோ 1 இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த x + 1 அப்படியே இங்கே எடுத்து போட்டுருங்க. என்ன இங்கே கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, +x இருக்குது, நமக்கு -6x வேணும் இல்லையா? ஸோ -6ஆல் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -6x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 வந்துடும் இல்லையா? -6 இன்ட்டு +1 போடும்போது -6ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் காமன் பாயிண்ட் வந்து x + 1, மிச்சம் இருக்கிற பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா x - 6. ஓகேங்களா? இதே சம்முக்கு சைன் மாற்றி பார்க்கலாம் அடுத்த பாயிண்டில். இப்போ இதிலே பார்த்தோம் அப்படின்னா அதே கொஸ்டின் தான், எக்ஸ் ஸ்கொயர், ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருச்சு பாருங்கள், +5x - 6. இப்போ நாம் இந்த -6க்கு ஃபேக்டர் எடுக்கணும். ஆனால் ஆட் பண்ணால் +5 வரணும். ஸோ 1 6 இல்லையா? இதோட ஃபேக்டர் 6ஓட ஃபேக்டர் 1 and 6. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? 2 and 3 எடுக்க முடியாது. ஏன்னா 2ம் 3ம் +5க்கு வரணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஆனால் -6 மல்டிப்ளை பண்ணால் -6 வராது, +6 தான் வரும். ஸோ 1 and 6 தான் எடுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணும்போது எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ அதோட சைன் தான் போடுவோம். ஸோ 6 பெருசாக இருக்குது, இங்கே ப்ளஸ் வரணும். ஸோ 6 ப்ளஸில் இருக்குது, 1 வந்து மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் -1x, ஏன்னா 1 வந்து மைனஸில் இருக்குது, +6x - 6. இப்போது இது ஃபஸ்ட் ரெண்டுலேருந்து காமன் வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு. ஸோ x - 1 முதல்ல போட்ட மாதிரியே அந்த மைனஸ் வேல்யூவை இந்த செட்டை அப்படியே இங்கே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், +6 இருக்குது, நமக்கு மல்டிப்ளை பண்ணாலும் +6 தான் வரணும். ஸோ +6 into x +6x +6 into -1 -6. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட பாயிண்ட் காமன் பாயிண்ட் வந்து x - 1
மிச்சம் இருக்கிறது பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து எதுவும் இல்லை இந்த பாயிண்டில். ஓகேங்களா? இப்போது கோஎஃபிஷியன்ட் இருக்கிற மாதிரி அடுத்த சம் நாம் போட போகிறோம். இப்போ இந்த சம் பாருங்கள், 3x² ப்ளஸ் 7x ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இவ்வளோ நேரம் நம்ம போட்டது வந்து இந்த x² கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கவனிக்கல, ஏன்னா அங்கே 1 தான் இருந்துச்சு, நமக்கு அது தேவைப்படலை. ஆனால் இந்த சம்மில் பார்த்தோம்னா 3 இருக்குது. இந்த மாதிரி x² டேர்மில் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3ஐ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு தான் நம்ம ஃபேக்டர் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 × 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 2s are 6ன்னு தெரியும். ஸோ இப்போது இந்த 6க்கு தான் நாம் ஃபேக்டர் எடுக்க போகிறோம், மல்டிப்ளை ஃபேக்டர். ஓகேங்களா? ஆனால் ஆட் பண்ணால் என்ன வந்திருக்குது பாருங்கள், +7 வரணும். ஸோ இப்போ நம்ம 6க்கு எடுக்கிறோம், இங்கே பிரிக்கும்போது நமக்கு 7 வரணும் ஆட் பண்ணால். ஸோ 6 நம்ம என்னென்ன போடலாம், 1 × 6 2 × 3 போடலாம். ஆனால் நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, 1 + 6 7 வந்துடும். அங்கே எல்லாமே ப்ளஸ் சைனில் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு 1 1 6 1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிரித்து எழுதுகிறோம். இப்போ வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள், 3x² ப்ளஸ் இப்போது இங்கே 1x இருக்குது ப்ளஸ் இங்கே 6x இருக்குது. இங்கே வந்து 6 போடணுமானா 6 போடக்கூடாது. ஓகேங்களா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நீங்கள் போடணும். நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்ல இந்த கோஎஃபிஷியண்ட்டை கொண்டு வந்து, அப்போ அதை போடணுமானா அதை போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த 2 தான் நாம் போடணும். இப்போ வந்து இதில் நம்ம இப்போ காமன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2லேருந்து காமன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் பார்த்தோம்னா இங்கே முன்னாடி நியூமெரிக்கல் வேல்யூ 3ன்னு இருக்குது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க, 3x, அதாவது ஃபேக்டர் தான். இப்போ இங்கே 6 இருந்தால் நம்ம அதில் தான் எப்படி எடுக்கிற மாதிரி பார்த்து நம்ம அதை எடுக்கணும். இப்போ இங்கே 3 தான் இருக்குது இல்லையா? ஸோ 3 அப்படியே வச்சுக்கலாம். 3x × x வந்து 3x² ப்ளஸ் ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஸோ 1. ஓகேங்களா? இந்த சமலையும் அதே பாயிண்ட் தான், இந்த 3x + 1 வந்து அப்படியே இந்த இடத்துல வந்துடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 3x இருக்குது, ஆனால் இங்கே 6x நமக்கு வேணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் அப்போது நம்ம 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும், 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 வரும், சாரி 6 வரும். அப்போது 2 × 3x போட்டோம்னா 6x வந்துடும், 2 × 1 போட்டோம்னா 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இங்கே 3x + 1ங்கிறது காமனாக இருக்குது, அது ஒரு ஃபேக்டர், வெளியே எடுத்துடுறோம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா x + 2. ஓகேங்களா? நமக்கு கோஎஃபிஷியன்ட் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் வித் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ இல்லையே இன்னொரு சம் போடலாம். 6x 8x² minus 10x minus 3. ஓகேங்களா? இப்போது இதில் ரெண்டுமே சைன் வந்து மைனஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது 8 × -3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், -24 வரணும். நம்மளோட ஃபேக்டர் வந்து நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 24, அது வந்து மைனஸில் இருக்கணும். ஸோ 2 நம்பர் வேணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும். 24க்கு உண்டான பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதலாம். 1 × 24, 2 × 12, அகெயின் வந்து 3 8s are 24, 4 6 are 24. அவ்வளோதான் இல்லையா? அப்போ அகெயின் திருப்பி இதே தான் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும், 6 8 ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இப்போ 4 ஃபேக்டர் இருக்குது நம்மகிட்ட. இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து நமக்கு -10 வந்திருக்கணும் இல்லையா? ஸோ இப்போது நமக்கு -10 வரணும்னா 1 24 வரத்துக்கு நாட் பாசிபிள். ஆனால் 2ஐயும் 12ஐயும் நாம் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 10 வரும். ஆனால் 3 8 வராது, அதையும் கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் 4 6 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது, ஏன்னா 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 10 வரும் இல்லையா? ஸோ இப்போ நாம் சைன் பார்க்கணும். இப்போது மைனஸ் சைன் வேணும் இல்லையா? இப்போ மைனஸ் சைன் வேணும்னா 4ம் 6ம் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் நமக்கு ஆட் பண்ணால் -10 கிடைக்கும். ஆனால் -4ஐயும் -6ஐயும் ஆட் பண்ணால் +24 ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இதுவும் வராது. அப்போது இங்கே 2 × 12 இதுதான் நமக்கு வரப்போகுது பாயிண்ட்டு, 2 and 12. இப்போது இந்த 2 and 12ல் எதுக்கு மைனஸ் வரணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? எந்த நம்ம ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது எதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய
எந்த வேல்யூ பெருசோ அதோட சைன் போடுவோம். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட ஆன்சர் +10. அதுவே வந்து 2 - 12 இருந்ததுன்னா நமக்கு -10 இல்லையா? ஸோ அப்போ வந்து 2 வந்து ப்ளஸில் இருக்குது, 12 வந்து நமக்கு மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எடுத்து எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 8x² மைனஸ் 12 வந்து ப்ளஸ்ஸு, சாரிப்பா 12 + 12 -2. ஓகேவா? ஸோ -2x + 12x மைனஸ் இந்த 3 தான் போடணும். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ +2 - 12. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதலாம். அப்போது 8x² + 2x மைனஸ் 12x மைனஸ் 3. இந்த -3 இந்த 3 தான் போடணும், 24 போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் உள்ள காமன் பாருங்கள். 8 2 நியூமரிக்கல் வேல்யூ பாருங்கள், 8 and 2 இருக்குது. அப்போது 2 வந்து 8லேயும் வரும் இல்லையா? 8க்குள்ளார நமக்கு 2 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம காமனாக 2வை வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்து தான் எடுக்கணும். எந்த நம்பரும் இல்லைன்னா எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா 8 and 2ல் 2 எடுத்தாச்சு. x² எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாம். இப்போது 8 எடுத்துட்டோம் இல்லையா? 8ஓட ஃபேக்டர் நமக்கு என்ன? 4 2s are 8. ஸோ 2 இங்கே இருந்ததுன்னா நமக்கு இங்கே 4 வந்துடணும். எக்ஸ் ஒரு தடவை மிச்சம் இருக்கும். ப்ளஸ் 2x ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ 1 டைம். ஓகேங்களா? முதல்ல சொன்ன மாதிரியே இந்த 4x + 1 அப்படியே எழுதிருங்க. இங்கே பாருங்கள் 4x ப்ளஸில் இருக்குது, ஆனால் நமக்கு வேணுங்கிற பாயிண்ட்டு -12x வேணும். ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்ட் வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ -3 × 4x போட்டோம்னா -12x, -3 × +1 போட்டோம்னா -3 நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் காமன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 4x + 1, மிச்சம் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன இருக்குது? 2x இருக்குது, -3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு வரணும். நீங்கள் வந்து ரீசெக் பண்ணி பழகிற மாதிரி இருந்தால் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் டைம் வருஷம் போட்டுடலாம். இதுலேயே இதை பாருங்கள், 4x² - 23x + 15. ஓகேங்களா? ஸோ இப்போது 4 and 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16 வந்துடும், +60. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 60க்கு நம்ம ஃபேக்டர் எடுக்கணும். அப்போது 1 × 60, 2 × 30, 3 × 20, அகெயின் 4. நம்ம இதில் நிறுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள், இங்கேயே 20 and 3 வந்திருக்கு. ஸோ 23 வந்துடும் இந்த பாயிண்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கோங்க. 4ல் வருமா, அப்படி 5ல் வருமா அப்படின்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். 4ல் வரும், நமக்கு 4 15 டைம்ஸ் வரும், நமக்கு 5ல் வரும், அதே மாதிரி 6லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 3யோட நிறுத்திட்டோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 20 and 3 2 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 60 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 60 வரணும், ஆட் பண்ணால் -23 வரணும். அப்போது நமக்கு இந்த 2 பாயிண்ட் 3 and 20. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணால் வரணும் அப்படின்னா என்ன ஆகுது? இது ரெண்டோட சைனும் முன்னாடி மைனஸ் வந்துடும். அப்போ -3 × -20 போட்டோம்னா +60 வந்துடும். -3 × -20 போட்டோம்னா 60 வந்துடும். அதே மாதிரி -3 + -20 போட்டோம்னா -23 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இப்போது எடுத்து எழுதலாம். அப்போது நம்பர் வந்து 4x² மைனஸ், நான் இப்போ 20 முன்னாடி போடுறேன், 20x - 3x + 15. ஏன்னா 20 முன்னாடி போட்டேன் அப்படின்னா இங்கே 4 3 பக்கத்தில் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் காமனாக எதுவும் எடுக்க முடியாது இல்லையா? ஆனால் 20க்கும் 4க்கும் நம்ம காமனாக எடுக்க முடியும் வெளியே. ஸோ இப்போது 20யும் 20ல் வந்து 4 டேபிள் 5 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம இப்போ 4ஐ வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? 4xஐ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் x இருக்கும், -4 5s are 20 இல்லையா? ஸோ 5 டைம்ஸ். ஸோ 4x × x வந்து 4x², 4x - 5 வந்து 20x. ஸோ இங்கே கிடச்சது அப்படியே இங்கே போட்டுடுறோம். இப்போ பார்த்தோம்னா +x இருக்குது, நமக்கு வேணுங்கிறது -3x. ஸோ -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -3 × x போட்டால் -3x, -3 × -5 போட்டால் +15. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் காமன் பாயிண்ட் பார்த்தோம்னா x - 5, மிச்சம் இருக்கிற பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா 4x - 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.